கேஷம் தீவுகள் என்றால் என்ன? இந்த கேஷம் தீவுகளில் ஏன் அமெரிக்கா தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது? இது மிகுந்த இராணுவ முக்கியத்துவமும் இராணுவ செயல்பாடும் மறைமுக ஆயுதங்களும் மலைகளும் குவிந்திருக்கிற இந்த கேஷம் தீவு. இந்த தீவை பொறுத்தவரை சிங்கப்பூரை போன்று 2 மடங்கும் பஹ்ரைனை போன்று 2 மடங்கும் கொண்டது. IRGC முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இங்கே பொதுமக்கள் அனுமதி இல்லை. அமெரிக்கா இந்த தீவுகளை அழித்துவிட நினைத்தாலும் ஈரான் அதனை எதிர்த்து வலிமையோடு போராடி வரும் நிலையில் தற்போது களச்சூழல் அமைந்துள்ளது. நேயர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரத்யோகமா யூடியூப்ல முதலாக கேஷம் தீவுகளை பற்றி ஒரு பார்வை. கேஷம் தீவுகள் என்றால் என்ன? அமெரிக்கா தாக்குதல் ஈரானை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கேஷம் தீவுகளும் ஷிர்க் மற்றும் கர்க் போன்ற பல தீவுகளை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். பந்தர் அப்பாஸை குறிவைத்திருக்கிறார்கள். இந்த கேஷம் தீவுகளில் ஏன் அமெரிக்கா தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது? ஈரான் 85 ஏவுகணைகள் மூலம் அமெரிக்கா நிலைகளின் பஹ்ரைன், குவைத் மீதான தாக்குதலை வலிமைப்படுத்தி இருக்கிற நேரத்திலும் இந்த கேஷம் தீவு ஈரானுக்கு சொந்தமானது. இது ஈரானிய கடற்கரைக்கு அப்பால் பந்தர் அப்பாஸ் கடற்கரைக்கு துறைமுக நகரத்திலிருந்து சுமார் 16 மைல்கள் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த கேஷம் தீவு. இது மிகுந்த இராணுவ முக்கியத்துவமும் இராணுவ செயல்பாடும் மறைமுக ஆயுதங்களும் மலைகளும் குவிந்திருக்கிற இந்த கேஷம் தீவு 460 சதுர மைல்கள், அதாவது 1200 சதுர கிலோமீட்டர், 460 சதுர மைல்கள், 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இதன் நீளமும் அமைவிடமும் ஹெர்முஸ் ஜலசந்தியில் உள்ள தீவுகளுக்கு மத்தியில் இதற்கு மேலாக ஒரு மேலாதிக்க நிலையை ஈரானுக்கு அளிக்கின்றது. அமெரிக்கா ஏன் இதை கண் வைத்து கொண்டு இதையே தாக்கி கொண்டிருக்கிறார்கள்? நாம் நிறைய பார்க்க போகிறோம். இதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இந்த தீவில் ஈரானுடைய இராணுவ சொத்துக்கள், இந்த தீவில் ஈரானுடைய நீர்வழியின் மீது ஈரானுடைய சமசீரற்ற செல்வாக்கை வலுப்படுத்தக்கூடிய அளவில் மிகுந்த வலிமை வாய்ந்த ஒன்றாக இந்த 1200 சதுர கிலோமீட்டர் அளவிற்கான இந்த பரப்பளவு கொண்டது மிகுந்த முக்கியத்துவம் வாய்கிறது. பெர்ஷியன் வளைகுடாவின் பக்கத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் 1491 சதுர கிலோமீட்டர் என்றும் மற்றொரு செய்தி சொல்கிறது. முதலில் ஒரு செய்தி 1200, தற்போதைய செய்தியில் இதன் ஒட்டுமொத்த மதிப்பு 1500 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1491 கிலோமீட்டர். 1908ஆம் ஆண்டு ஈரானின் எண்ணெய் வளம் பெருகியதிலிருந்து பெர்ஷியன் வளைகுடா பகுதியில், முக்கியமாக இங்கு மீன் பிடித்தல், முத்தி எடுத்தல், அதே மாதிரி தோவஷ் பொதுவாக காணப்படும் லத்தீன் பாய்மர படகுகள் கட்டுதல், பாய்மர துணி தயாரித்தல், பாய்கள் தயாரித்தல், பேரிச்சம்பழம் சாகுபடி, இதெல்லாம் இங்கே தான் நடந்தது. தெற்கில் உள்ள தீவுகளிலிருந்து கிடைக்கும் சிவப்பு காவி போன்ற சிறு சிறு உற்பத்தி பொருட்களும் இங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. வளைகுடா நாடுகளை சுற்றியுள்ள வறண்ட நிலங்களில் வேறு எதையும் பெரிதாக உற்பத்தி செய்யவில்லை. மெசபடோமிய சமவெளியின் வளமான வண்டல் நிலங்களை தவிர இங்கே மீன்பிடித்தல், பேரீச்சை சாகுபடி, அது மட்டும் இல்லாமல் நாடோடிகளான கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்த ஒரு ட்ரைபல், ஒரு சிறிய மக்கள் தொகையை மட்டும்தான் இந்த தீவு ஆதரித்தது. மீன் பிடித்தல், ஃபிஷிங், ஒரு தேசிய தொழிலாக வணிக மயமாக்கப்பட்டது. இந்த தீவை பொறுத்தவரை சிங்கப்பூரை போன்று 2 மடங்கும் பஹ்ரைனை போன்று 2 மடங்கும் கொண்டது. பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அருகில் உள்ள இந்த தீவு 1.5 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். பெரும்பாலான மக்கள், நான் உங்களுக்கு சொன்னேன், மீன்பிடி தொழிலைத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். மிகப்பெரிய அளவிலான விமான ஏர்போர்ட் இங்கே ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெயர் பஹ்மான்.
இது மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏர்போர்ட். அதை போன்று துறைமுகமும் காவே என்கின்ற ஆழ்கடல் துறைமுகமும் உலகத்தில் தரம் வாய்ந்த கெஷம் தீவுகளின் முக்கியத்துவத்தை அமெரிக்காவுக்கு அச்சப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த தீவில் யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள்? கடந்த காலங்களில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கெஷம் தீவில் போர்ச்சுகீசியர்கள், பிரிட்டிஷாரர்கள், டச்சுக்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் செய்த கோட்டைகள் இன்றும் சிதிலமடைந்த நிலையிலே இருக்கிறது. இவற்றுள் எத்தனை ரகசியங்கள் இருப்பதாக அமெரிக்கா கண்டுபிடித்து அச்சத்தில் அமெரிக்காவை ஆழ்த்தியிருக்கிறது. 1514 போர்ச்சுகீசியர்கள் ஹெர்மூஸை கைப்பற்றி ஒரு கோட்டையை கட்டினார்கள். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக அத்தீவு போர்த்துகீசியர்களின் வசம்தான் இருந்தது. அதாவது 100 வருஷம். அதற்கு பிறகு வந்த இங்கிலீஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசிய ஆக்கிரமிப்பின் மீது பாரசீக கொண்டிருந்த வெறுப்பும் 1622 ஆங்கிலோ பெர்ஷியன் கூட்டுப்படைகளால் ஹெர்மூஸ் கைப்பற்றப்படுவதில் உச்சக்கட்டத்தை அடைந்தார். அதாவது போர்ச்சுகீசியருக்கு எதிராக இங்கிலீஷ்காரர்களும் ஈரானியர்களும் ஒன்றிணைந்தார்கள், பெர்ஷியர்கள். இது 1600 காலகட்டங்களில். ஹெர்மூஸ் அருகே உள்ள பெரிய தீவான இந்த கெஷம் தீவு, இது பந்தர் அப்பாஸ் ஆகியவை 1798 முதல் 1868 வரை மஸ்கட் மற்றும் ஓமனின் ஆட்சியாளர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. அந்த பழைய மற்றும் புகழ்பெற்ற நகரத்தின் போர்ச்சுகீசிய கோட்டையின் ஒரு பகுதியை தவிர இப்போது அங்கே எதுவுமே இல்லைங்க. எல்லாம் அழிஞ்ச ஒரே ஒரு கோட்டை மட்டும் இருக்கு. அதுவும் சிதிலமடைந்த நிலையில். இப்போ அமெரிக்கா இதை ஏன் இப்போது கண் வைக்கிறது? போர்ச்சுகீசியர்களுக்காகவா? இல்லை. பிரித்தானியா, அதெல்லாம் இல்லை. இப்போது இந்த நகரம் ஒரு ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட நகரம் அல்ல. எல்லோராலும் உள்ளே நுழைய முடியாத கடும் இராணுவ தடைகளுக்கும் 24 மணி நேரமும் சுற்றுப்பாதையில் கண்காணிக்கும் நகரமாகவும் இந்த தீவு மாறிவிட்டது. ஈரானுடைய மிகப்பெரிய அளவிலான நிலத்திற்கு கீழான அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இங்குதான் இருக்கிறது. ஈரானின் மிகப்பெரிய ஆயுத கிடங்குகள், வெடிகுண்டுகள், மலைகளில் குடைந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்டிஷிப் ஏவுகணைகள், இவைகள் அனைத்தும் இந்த கெஷமில் தான் இருக்கிறது. இதுதான் அமெரிக்காவினுடைய அச்சத்திற்கு காரணம். அமெரிக்கா சேட்டிலைட் செயற்கைக்கோள் மூலம் இந்த தீவில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவர்கள் பதட்டம் அடைந்திருக்கிறார்கள். இங்கே தற்கொலை படகுகள், ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்கள், ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் தயாரிப்பு, தற்கொலை ட்ரோன்கள், சூயிசைட் ட்ரோன்கள் எல்லாம் இந்த கெஷன் தீவு தான் ஈரானுக்கு மிகுந்த 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த மலைகளுக்கு கீழ் ஒரு பெரிய ஃபேக்டரியில் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், மிசைல் சிட்டி, ஆயுதங்கள் ஏந்திய 24 ஹவர்ஸுக்கும் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டோஸ், ட்ரோன்கள், விமானங்கள், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், பெரிய நெட்வொர்க். இதை அழிச்சிட்டா ஈரான் காலி. ஆகத்தான் அமெரிக்கா இதில் குண்டை போடுது. ஆனால் குண்டு உள்ளே போகாது. காரணம், மலைகளை குடைந்த அண்டர் கிரவுண்ட். அமெரிக்காவிடத்தில் இருக்கிற குண்டு 200 தான். ஆனால் இது 1000 கிலோமீட்டர் கீழே இருக்குது. இது வாய்ப்பே இல்லை. ஐஆர்ஜிசி பல கடற்படை வசதிகளையும் நிலத்தடி சுரங்கங்களில் ஸ்பீட் போட், 1200க்கும் மேற்பட்ட அதிவேக தாக்குதல் படகுகளும், அதில் ஜாமர் இருக்குது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது, ரெடார் இருக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கான நிலத்தடி ஆயுத கிடங்குகள், அவ்வழியே செல்லும் கப்பல்களுக்கு ஐஆர்ஜிசி விடுக்கும் அச்சுறுத்தல்களை எளிதாக்குகிறது. கெஷம் தீவில் தான் எல்லாமே கெஷம். ஈரானுடைய அனுமதி இன்றி ஹெர்மூஸ் வளைகுடாவை கடக்க முடியாது என்பது உண்மைதான். ஏராளமான கனரக வாகனங்கள், ஏவுகணை ஏகும் வாகனங்கள், ஏவுகணைகள் இங்கிருந்தான் ஏவப்படுகிறது. மொபைல் லாஞ்சர்ஸ் 24/7, மொபைல் லாஞ்சர்ஸ் 24/7 ரோந்து நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறது.
மிகுந்த வடிவமைப்பு செய்யப்பட்ட நிலையில்தான் அமெரிக்கா இதை கண்டு அச்சப்படுகிறது. எதிரிகளை நிலைகுலை செய்யக்கூடிய அளவிற்கு குறிவைத்து தாக்குதல், தரைக்கீழ் குடையப்பட்ட மலைகளின் கீழ் ஏவுகணை உடனடியாக வெளியே வந்து இலக்கை துல்லியமாக தாக்கி உடனடியாக அவசர கதியில் மலை கதவுகள் மூடப்பட்டு விடுகிறது. உயரத்திலிருந்து பார்த்தா தெரியாது, சேட்டலைட்டின் தெரியாது. உடனடியாக ஏவுகணைகள் மலைகளுக்கு கீழிருந்து வெளியே வந்து அது புறப்பட்டு சென்றவுடன் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உடனே மலை கதவுகள் மூடப்பட்ட நிலையில் எந்த இடத்துல கதவு இருக்குது, எங்கே இருக்குது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர்களால் கூட இதை ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, ரகசிய இராணுவ ஆய்வு தளங்கள் இங்குதான் செயல்படுகிறது. ஐஆர்ஜிசியுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இங்கே பொதுமக்கள் அனுமதி இல்லை. கர்க் தீவு ஈரானுடைய அடுத்த பொக்கிஷம். இதன் பாதுகாப்பு, ஹெர்மூஸ் ஜலசந்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பிணையப்பட்டதாக இருக்கிறது. இந்த இரண்டுமே அமெரிக்காவுடைய கழுகு பார்வையாக உள்ளது. இப்படி எல்லா நிலைகளிலும் ஈரானின் வலிமைக்கு காரணம் இந்த கெஷம் தீவுகள் தான். இதன் மூலம் ஏராளமான மலைகளை குடைந்து இதன் கீழ் அவர்கள் அறியப்படாத இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்களை ஈரான் தருவித்து வைத்திருக்கும் நிலையில் அமெரிக்கா அச்சத்தோடு தான் இந்த தீவுகளை பார்க்கிறது, அச்சப்படுகிறது, தாக்குதல் நடத்துகிறது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், கெஷம் தீவு தான். அமெரிக்கா இந்த தீவுகளை அழித்துவிட நினைத்தாலும் ஈரான் அதனை எதிர்த்து வலிமையோடு போராடி வரும் நிலையில் தற்போது களச்சூழல் அமைந்துள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக கெஷம் தீவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். கெஷம் தீவுடைய வரலாற்று உண்மைகளை சொன்னேன். கெஷம் தீவுடைய பின் புலன்களை உங்களுக்கு சொன்னேன். அமெரிக்கா தொடர்ந்து இதனை தாக்குதல் நடத்துவதற்கு இதுதான் மூல காரணம். இதை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை என்பதே உண்மை. மீண்டும் இது போன்ற சுவடுகளை, அறியப்பட்ட ரகசியங்களை தெளிவான காணொலியோடு இதை அழித்துவிட்டால் ஏவுகணை தளங்களை அழிக்கலாம், ஆயுத கிடங்களை அழித்து விடலாம், ரெடார் சிஸ்டத்தை அழித்து விடலாம், இராணுவ ஆலோசனை கூடங்களை அழித்து விடலாம். ஒட்டர்கள் உள்ளே செல்ல முடியாது, காலி செய்து விடுவார்கள். எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி வலிமையாக ஒவ்வொன்றையும் தயார்படுத்தியிருக்கிற ஈரான் இத்தனை அழிவுகளுக்கு பின்பும் நிலை கொண்டு நிற்பது உலகத்தின் பார்வையில் மிகப்பெரும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் ஒன்றுதான் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜென் தொலைக்காட்சியின் விசேட செய்திகளுக்காக நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.